ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மகாபாரதத்தில் ரொம்பவே நியாயமாக நேர்மையாக இருந்த விதுரரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விதுரர் யாருன்னா, திருதராஷ்டிரன் பாண்டுவுடைய இளைய சகோதரர், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சித்தப்பா. நம்ம எல்லாருக்குமே மகாபாரதத்தில் இருக்கிற மற்ற கதாபாத்திரங்களை பற்றி தெரிகிற அளவுக்கு விதுரரை பற்றி நம்ம யாருக்குமே பெருசாக எதுவுமே தெரியாது. ஏன்னா விதுரருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி யாருமே பெருசாக பேசலை. இவர் எவ்வளோ நேர்மையானவர் அப்படின்னு மகாபாரத நாடகங்கள்லையும் காட்டப்படலை. ஆனால் உண்மையான மகாபாரதப்படி இவர் எவ்வளவு நேர்மையானவர், நியாயமானவர் அப்படின்னா, நீதி நேர்மையில் பீஷ்மரை விட சிறந்தவர், வில்வித்தையில் அர்ஜுனன் கர்ணரை விட சிறந்தவர், சிந்தனை திட்டமிடுதலில் கிருஷ்ணர் சகுனியை விட சிறந்தவர். இப்படி இவர்கிட்ட இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் குருச்சேத்திர போரில் கலந்துக்கவே இல்லை. அப்படி ஒருவேளை இவர் குருச்சேத்திர போரில் கலந்திருந்தா இந்த குருச்சேத்திர போரோட முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கும். திட்டமிடுதல் வில்வித்தையில் சிறந்து விளங்கின இவர் ஏன் குருச்சேத்திர போரில் கலந்துக்கலை? அதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு நீதி நேர்மையாக இருந்து இவருடைய பெருமைகள் ஏன் பெருசாக பேசப்படலை அப்படின்னு விதுரரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இவருடைய முன்ஜென்மம் எப்படி இருந்துச்சு, இவர் யாருடைய அவதாரம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விதுரரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதுரர் முன் ஜென்மத்தில் யாருடைய அவதாரம் அப்படின்னா, தர்மதேவன் யமதர்மராஜாவுடைய அவதாரம். இப்படி முன் ஜென்மத்தில் இவர் தர்மதேவராக இருக்கும்போது மாண்டவியர் அப்படிங்கிற முனிவர் தர்மதேவரை வேண்டி கடுமையாக தவம் செஞ்சிட்ருக்காரு. அப்போது சில திருடர்கள் அரண்மனையில் இருந்து பொன் பொருட்களை திருடிக்கிட்டு தப்பி ஓடும்போது வழியில் இருந்த மாண்டவியரோட ஆசிரமத்தை பார்த்துட்டு ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. இப்படி திருடர்கள் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சது மாண்டவியருக்கு தெரியாது. அது தெரியாமல் அவர் தர்மதேவரை வேண்டி தவம் செஞ்சிட்ருக்காரு. இந்த சமயத்தில் அந்த திருடர்களை தேடி வந்த அரச காவலர்கள் இந்த ஆசிரமத்துக்குள்ளே ஒளிஞ்சு இருந்த திருடர்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த திருடர்களுக்கு மாண்டவியர் தான் அடைக்கலம் கொடுத்துருக்காரு, அதனால் இந்த திருடர்களுக்கும் மாண்டவியருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு திருடர்களோட மாண்டவியரையும் சேர்த்து அவங்கள அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போது மாண்டவியர் சொல்கிறாரு, எனக்கும் இந்த திருடர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இவங்க என்னோட ஆசிரமத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சதும் ஒளிஞ்சதும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடும் கோபத்தில் இருந்த அரசர் அதை ஏற்காம திருடர்களோட மாண்டவியருக்கும் சேர்த்து கடுமையான தண்டனை கொடுக்கறாரு. மாண்டவியரும் சரி, எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு அந்த தண்டனையை ஏற்றுக்கிறாரு. அந்த தண்டனைப்படி மாண்டவியர் கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டு சூளாயுதத்தால் தாக்கி கடுமையாக காயப்படுத்தப்படுறாரு. அப்போவும் மாண்டவியர் இது எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு அமைதியாக இருக்காரு. அப்போது அந்த திருடர்கள், நம்ம திருட்டால் எந்த ஒரு தவறும் செய்யாத இந்த முனிவர் இப்படி தண்டனையை அனுபவிக்கிறாரே அப்படின்னு அந்த திருடர்களே, எங்களுக்கும் இந்த முனிவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்த அந்த அரசன் மாண்டவியரை தண்டனையில் இருந்து விடுவிச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு மாண்டவியர், எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, நீங்கள் உங்களுடைய கடமையை தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போய் அங்கே மீண்டும் தர்மதேவரை வேண்டி தவம் இருக்காரு. அப்போ தர்மதேவர் மாண்டவியர் முன்னாடி தோன்றி, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மாண்டவியர், நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காதவன், யாருக்கும் துரோகம் செய்யாதவன், யார் மீதும் கோவப்படாமல் என் வாழ்க்கை முழுக்க நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்திருக்கேன். இப்படி இருந்த எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? இந்த தண்டனைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு தர்மதேவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ ரொம்பவே அமைதியாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, இது பாராட்டுக்குரியது. ஆனால் உங்களுடைய 4 வயசில் பூச்சிகளை வைக்கோலால் குத்தி கொடுமை செஞ்சுருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் மாண்டவியருக்கு முதல் முறையாக கடுமையாக கோபம் வருது. அந்த கோபத்தோடவே மாண்டவியர் தர்மதேவர்கிட்ட, நான் அறியாத வயசில் செஞ்ச சிறிய தவறுக்காக இப்போ இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தது மிகப்பெரிய அநியாயம். அதுவும் நீங்கள் தர்மதேவராக இருந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அந்த தண்டனையை நான் ஏற்கனவே அனுபவிச்சிட்டேன். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன். இந்த சாபத்தின்படி நீங்கள் உங்களுடைய அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய ஆட்சியில் இளவரசனாக பிறப்பீங்க. ஆனால் அரியணை ஏறாமல் அவமானப்படுவீங்க. உங்ககிட்ட நீதி வழங்குறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கும். ஆனால் அந்த நீதி ஏற்காம புறக்கணிக்கப்படும். ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க உங்ககிட்ட எல்லா தகுதிகளும் இருக்கும். ஆனால் அந்த தகுதி தாழ்த்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு. அந்த சாபத்தின்படி தர்மதேவர் அடுத்த ஜென்மத்தில் பூமியில் விதுரனா பிறக்கிறாரு. இவருடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா, திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் அப்படின்னு 3 சகோதரர்கள் ஒரே தந்தைக்கு பிறந்திருந்தாலும் திருதராஷ்டிரன், பாண்டு, அம்பிகை மற்றும் அம்பாலிகை அப்படிங்கிற அஸ்தினாபுர ராணிகளுக்கு மகனாகவும், விதுரன் அம்பிகை மற்றும் அம்பாலிகையுடைய பணிப்பெண்ணான பராசிரமிக்கு மகனாகவும் பிறக்கிறாரு. அதனால் பிறப்பாலேயே இவர் தாழ்த்தப்படுறாரு. ஆனால் இவங்க 3 பேரையும் வளர்த்த பீஷ்மர் இவங்க கிட்ட எந்த பாகுபாடையும் காட்டாமல் 3 பேரையும் ஒரே மாதிரி வளர்க்குறாரு. அப்படி அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரில் மூத்தவரான திருதராஷ்டிரனுக்கு அரச பட்டாபிஷேகம் சூட்ட தயாராகிறாங்க. அப்போது இதை பார்த்த விதுரன், திருதராஷ்டிரன் தனக்கு சகோதரனாக இருந்தாலும் அவருக்கு கண் பார்வை தெரியாது, அதனால் அவர் அரசராக கூடாது அப்படின்னு நேர்மையாக பேசுகிறாரு. அப்போ சபையில் இருந்த மற்றவங்க, திருதராஷ்டிரன் உனக்கு அண்ணன் தானே, அவர் அரசனாக இருக்கட்டும், நீயும் மற்ற அமைச்சர்களும் உறுதுணையாக இருந்து அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விதுரன் சொல்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் அவருக்கு ஆலோசனை மட்டுமே கொடுக்கணுமே தவிர அவரை அரசராக வச்சுக்கிட்டு நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி நாட்டை ஆட்சி செய்கிற அரசன் மக்களோட முக பாவனையை பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்களா இல்லை துக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு மக்களோட சுக துக்கங்களை கணக்கிடணும். அதே மாதிரி ஒருவர் அரசர்கிட்ட அழுகுறலோடு வரும்போது அரசர் அவங்களோட கஷ்டங்களை செவி கொடுத்து கேட்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள கண்களால் பார்த்து அவங்களோட உண்மையான நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து மக்களை பார்த்து பாதுகாக்க வேண்டிய அரசன் மக்கள் மத்தியில் இருக்கிற பகைவர்களையும் கண்டுபிடிக்கணும். இப்படி இருக்கும்போது அண்ணன் திருதராஷ்டிரன் எப்படி மக்களுக்கு பாதுகாவலராக இருப்பார்? இது தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அந்த சபையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. திருதராஷ்டிரனுக்கு பதிலாக பாண்டு அரசனாக்கப்படுறாரு. சில வருடங்கள்லேயே பாண்டு இறந்து போக வேறு வழி இல்லாமல் திருதராஷ்டிரன் அரசனாக்கப்படுறாரு. அவருக்கு உதவியாக விதுரன் அமைச்சராக்கப்படுறாரு. அடுத்து சகுனியின் சதி செயலால் அரக்கு மாளிகை கட்டி அதில் தீ வச்சு பாண்டவர்களை கொல்ல முயற்சி செய்யும்போது எதிரியாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் அவங்கள சதியால் வீழ்த்தக்கூடாது அப்படின்னு அந்த அரக்கு மாளிகையில் இருந்து பாண்டவர்கள் தப்பிக்க விதுரர் தான் உதவி செஞ்சார். அதுக்கடுத்து பாண்டவர்கள் பகடை விளையாடி நாடு, செல்வம், மனைவி எல்லாத்தையுமே இழந்து சபையில் திரௌபதியின் தூயில் உரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படும் போது திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர் அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் விதுரர் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் கௌரவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து இவ்வளவு ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணின் தூயில் உரிக்கப்படுவது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நியாயமாக பேசினார். ஆனால் அப்படி நியாயமாக பேசினதுனால உங்களுக்கு இங்கே நியாயம் பேச அனுமதியும் இல்லை, அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்டார். பாண்டவர்கள் வனவாசம் போயிட்டு திரும்பவும் நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாண்டவர்கள் கௌரவர்களை எதிர்த்து போர் செய்ய தயாரானாங்க. அப்போ பாண்டவர்கள் பக்கம் இருந்த கிருஷ்ணர்கிட்ட பீஷ்மர், துரோணர், சகுனி, துரியோதனன்,
கர்ணன், ஜெகத்ரதன் அப்படின்னு எல்லாரையும் கொல்ல திட்டம் வச்சிருந்தாரு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பலவீனம் இருந்துச்சு. ஆனால் கிருஷ்ணர்கிட்ட விதுரரை கொல்ல எந்த ஒரு திட்டமும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு பலவீனமும் இல்லை. அதே மாதிரி விதுரர் தர்மதேவர் யமதர்மராஜாவுடைய அவதாரம் அப்படின்னு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். அதனால் விதுரரை போர்க்களத்தில் வெல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. இதனால் போரோட முடிவே வேறு மாதிரி இருக்கலாம். போரோட முடிவில் பாண்டவர்கள் கொல்லப்படலாம் அப்படின்னு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். அதனால் கிருஷ்ணர் விதுரரை போர்க்களத்துக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு ஒரு தர்ம வியூகம் அமைக்கிறாரு. அதன்படி குருச்சேத்திர போரை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை கேட்கறதுக்காக கிருஷ்ணர் கௌரவர்களை சந்திக்க வராரு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அரசர் திருதராஷ்டிரன் கிருஷ்ணருக்காக வரவேற்பு ஏற்பாடுகளை செய்கிறாரு. இப்படி இருக்கும்போது போர் ஆலோசனைக்கு முன்தினம் கிருஷ்ணர் யார் வீட்டில் தங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்போ கிருஷ்ணர் என்ன முடிவு செய்கிறாருன்னா, இன்னைக்கு இரவு நான் விதுரர் வீட்டில் தங்குறேன் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. இதனால விதுரர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் விதுரர் வீட்டிலேயே தங்குறாரு. அடுத்த நாள் சபையில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக வாதாடுறாரு. நாடு, செல்வம் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கும்படி கேட்குறாரு. அதுக்கு துரியோதனன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் பாண்டவர்களுக்கு குண்டூசி முனை அளவு கூட இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு. அதோட கிருஷ்ணரையும் அவமதித்து பேசிடுறாரு. அதனால் கிருஷ்ணர் குருச்சேத்திர போர் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு போரை உறுதி செஞ்சுட்டு அங்கே இருந்து திரும்ப போகிறாரு. அப்படி போகும்போது கிருஷ்ணருடைய தேரோட்டி கிருஷ்ணர்கிட்ட, நேற்று இரவு நீங்கள் ஏன் விதுரர் வீட்டில் தங்குனீங்க? பீஷ்மர், திருதராஷ்டிரர் எல்லாருமே உங்களுக்காக வரவேற்பு ஏற்பாடுகள் செஞ்சுருந்தோம். நீங்கள் அவங்களுடைய அரண்மனையில் தங்காமல் ஏன் விதுரர் வீட்டில் தங்குனீங்க? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நான் நேற்று விதுரர் வீட்டில் தங்கினதுக்கான காரணமும் விளைவும் இப்போ துரியோதனனுடைய சபையில் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதே சமயத்தில் துரியோதனனுடைய சபையில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, அந்த சபையில் இருந்த நிறைய பேர் கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டு இந்த போரை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதில் விதுரரும் கிருஷ்ணருடைய சொல்படி இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு விதுரர் மேலே கடுமையாக கோபம் வருது. துரியோதனன் தனக்குள்ளே இருந்த மொத்த வெறுப்பையும் கோபத்தையும் விதுரர் மேலே காட்டுறாரு. எப்படின்னா, அன்னைக்கு பாண்டவர்களுடன் பகடை விளையாடி பாண்டவர்களை தோற்கடித்து திரௌபதியின் துயில் உரிக்கப்படும் போது சபையில் இருந்த மற்ற எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்னை எதிர்த்து பேசுனீங்க. அதே மாதிரி நேற்று இரவு எங்களுடைய அரண்மனை இருந்தும் கங்கை மைந்தர் பீஷ்மருடைய அரண்மனை இருந்தும் கிருஷ்ணர் உங்கள் வீட்டில் தான் தங்கினார். உங்கள் வீட்டில் தங்கி போரை நிறுத்த சொல்லி கேட்டிருக்காரு. அதனால தான் இப்போ நீங்கள் இங்கே போரை நிறுத்த சொல்லி என்கிட்ட வாதாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு துரியோதனன் கோபப்பட்டு பேசிக்கிட்டே விதுரரை வேசி மகன்னு திட்டிடுறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து ரொம்பவே மன உடைஞ்சு போன விதுரர், உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்ச துரியோதனா, இனி உனக்காக நான் என் வில் ஏந்தி போரிட மாட்டேன், அதே சமயம் பாண்டவர்களுக்காகவும் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்தி வாய்ந்த கோதண்ட வில்லை உடைச்சிட்டு, நான் இங்கிருந்து போனதுக்காகவும் என் வில் உடைஞ்சதுக்காகவும் நீ போர்க்களத்தில் வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. அதனால தான் விதுரர் குருச்சேத்திர போரில் கலந்துக்கல. இப்படி விதுரரை போர்க்களத்துக்கு வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் அன்றைக்கு இரவு விதுரர் வீட்டில் தங்கினார். இதன் விளைவாக தான் பாண்டவர்கள் குருச்சேத்திர போரில் ஜெயிச்சாங்க. ஆனால் விதுரர் கௌரவர்களுக்கு ஆதரவாக போர் செய்ய வந்திருந்தா கௌரவர்களுடைய வெற்றியை கிருஷ்ணரால் கூட தடுத்திருக்க முடியாது. அவ்வளவு திறமையானவர் தான் இந்த விதுரர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகாபாரதத்தில் உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும், இனி எந்த கதாபாத்திரத்தை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.